Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த போஸ்டிங் வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர்னால வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ப்ரோ எங்களால வந்து அப்ளை பண்ண முடியல, ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம், பேமெண்ட் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு, எங்க அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து இதை வந்து சால்வ் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது உங்களோட அப்ளிகேஷன்ல பேமெண்ட் வந்து பண்ண முடியல, பேமெண்ட் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னா அது எப்படி வந்து ரீபேமெண்ட் வந்து பண்றது, நெக்ஸ்ட் வந்து உங்க அப்ளிகேஷனை எப்படி வந்து கரெக்ஷன் பண்றது, அதாவது எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது டிஎன்ஆர்டி, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் டேட்ல வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது டிரைவர், ரெக்கார்டு கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் நைட் வாட்ச்மேன், இந்த 4 விதமான டிஃப்ரெண்ட் காலி பணியிடங்கள் ஒவ்வொரு பிளாக் வைஸா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பத்தி எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும், அப்படி ஏது பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல தான் நிறைய பேர் இந்த வீடியோலையும் சரி இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்க்கறதுக்கு முதல்ல கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த போஸ்டிங்க்கு நேரா இருக்கக்கூடிய வியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த இதுக்கு அப்ளை பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களது விண்ணப்பத்தை பார்க்க அண்ட் வந்து பணம் செலுத்த அண்ட் வந்து ரசீதை பதிவிறக்கம் செய்யன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்குள்ள தான் வந்து போகும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லாகின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை டச் பண்ணி கூட நீங்க உள்ள வந்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறதுல உங்களோட டேட், மந்த், இயர் அப்படிங்கிற இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் கேப்சாவை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஷோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய நேம் வந்து வந்திருக்கும், உங்களுடைய ஃபாதர் நேம் வந்திருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி, இது எல்லாமே வந்து வந்திருக்கும். அதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ளூ கலர்ல, ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க அப்ளிகேஷன் நீங்க ஒன்ஸ் வந்து கிராஷ் செக் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து எடிட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது கரெக்ஷன் விண்டோ வந்து எனபிள் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியாது. பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ நாங்க வந்து அப்ளை பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட், ஆனால் நாங்க இருக்கிறது வந்து வேற டிஸ்ட்ரிக்ட், அப்படி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து பண்ணலாம். சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் வந்து நிபந்தனைகள் வந்து அவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்கல. இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்க நம்பர் ஆஃப் நோட்டிபிகேஷன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் லிஸ்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வியூ பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்து மேலேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது மாவட்ட வாரியாக காலி பணியிடங்களை வந்து பார்வையிட அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறத வந்து 4 விதமான போஸ்டிங், நீங்க என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த போஸ்டிங்கை செலக்ட் பண்ணி ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு டேட்ல வந்து அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு வராங்க. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் வந்து இருந்தது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு 32 மாவட்டத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் வேற பிளாக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கலாம். இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களால வந்து சேஞ்ச் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பிசி அப்படின்னா பிசில எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆயிரும். ஆல்மோஸ்ட் 32 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து என்ன இருக்கு அப்படின்னா வேகன்சிஸ், பிசி கம்யூனிட்டியில வேகன்சிஸ் வந்து இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எந்த பிளாக்ல இருந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம மேல பிசி கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிசில இப்போ திருச்சியில வந்து எத்தனை பிளாக்ல வந்து பிசி கேட்டகரிக்கு வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ நாங்க வந்து பிசி கேட்டகரி நாங்க ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து உங்களால வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கறது உங்களால வந்து பண்ண முடியும். சரிங்களா? அப்படின்றதுல திருச்சி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த பிளாக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பிளாக் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து இந்த ஒரு மெத்தட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஈஸியாவே வந்து எடிட்டும் பண்ணிக்க முடியும், கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஓகே, இப்போ ஒன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்சாவை அப்படியே பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உறுதிமொழி வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து படிச்சு பாருங்க டிக்ளரேஷனா. ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு வந்து பேமெண்ட் கெட்வே பேஜுக்குள்ள போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 100 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதாவது ஜென்ரல், பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க 50 rupees வந்து பேமெண்ட் பண்ணா போதும் சரிங்களா. இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பே யூசிங் சொல்லிட்டு இந்த இடத்துல பேமெண்ட் கெட்வே பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்குள்ள போகும். ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணி உங்களால வந்து அப்ளிகேஷனை எடிட் பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் வந்து பண்ண முடியும். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.